என்ன தியானிச்சுட்டு இருக்கிறோம்? கிருபையிலிருந்து மகிமைக்கு நேராய். முதல் நாளில் நாம் அந்த வசனத்திலிருந்து 2 பகுதிகளை தியானித்தோம். நேற்றைய தினத்தில் நினைத்து அப்படிங்கிற ஒரு பகுதியை தியானித்தோம். இன்னைக்கு கிருபையிலிருந்து மகிமைக்கு போக இன்னும் நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு நாம் தியானிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடணும். கண்ணை மூடின உடனே வா திறக்கணும். இந்த தேனீச்சை கூட்டுக்கு பக்கத்தில் போய் நிற்கும்போது தேனீச்சை பறக்கிற ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா? அதுபோல் தேவ பிள்ளைகள் கண்ணை மூடின உடனே ஸ்தோத்திரத்தினுடைய சத்தம் கேட்டுகிட்டே இருக்கணும். துதியினுடைய சத்தம் கேட்டுகிட்டே இருக்கணும். நீ துதிக்க துதிக்க உன்னை அவமானப்படுத்தும்படி சத்துரு எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் உடைப்பார். நீ துதிக்க துதிக்க உன்னை அடைத்து வைத்திருக்கிற கட்டுகள் உடையும். நீ துதிக்க துதிக்க கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருப்பார். இந்த நாளில் கிருபை பெற்றவர்கள் நல்ல கண்ணை மூடி நல்ல 2 கையை தட்டி தெய்வ சமூகத்தில் வைக்கப்படாம வாயை திறந்து துதிக்கணும். நல்ல வாயை திறந்து நான் கட்டுகளோட வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க துதிங்க. கட்டுகள் அவிழ்கிறது. நான் பலவீனத்தோட வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க துதிங்க. பலவீனம் மாறுகிறது. ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வந்தேன்னு சொல்ற வாயை திறங்க. ஒரு அற்புதம் நடக்கிறது. நல்ல அந்நிய பாஷையில் ஆண்டவரை உயர்த்துங்க. அடகடகடகல் கதனகடகல் கமனவைட பிரௌடபத்தனா உடல் கமன ரிகந்தர சந்தர பலபலபலபா ரீ பிரௌடபலபலபலபா உடபல் கபரபலப சத்தர பலபலபா. எலும்புகள் பலப்படுகிறது. சரீரங்கள் பலப்படுகிறது. கிருபை மேல் கிருபை ஆண்டவர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். கட்டப்பட்ட சிலர் விடுவிக்கப்படுகிறார்கள். வியாதிப்பட்ட சிலர் அற்புதத்தை பெறுகிறார்கள். நல்ல வாயை திறக்கணும். ஆவியானவரே, நீர் தொட விரும்புகிறவர்கள் தொடப்படுவார்களாக. தேவன் அற்புதத்தை கொடுக்க விரும்புகிறவர்கள் இப்பொழுது அற்புதத்தை பெறுவார்களாக. ஒரு ஆள் விடாம அத்தனை பேரையும் தொடுவீராக. பலம் அல்ல, பராக்கிரமம் அல்ல, உம்முடைய ஆவி. உடகமன கதனகடகல் கமனவைட பிரௌடபரபல பௌஷ்ய. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை நீர் தொடுங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகள் மேல் தாராளமாய் ஊற்றப்படுவதாக. பல இடங்களிலிருந்து உம்முடைய வசனத்துக்காக உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறார்களப்பா. எல்லாரோடு நீர் பேசணுமே. நித்திய ஜீவனுக்கு தேவையான வார்த்தைகளை மறைத்து வைக்காத ஆண்டவர்,
எங்களுக்கு மிக முக்கியமான ஆலோசனைகள் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் தந்து எங்கள் உள்ளான மனுஷனை பலப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அடியேன் பலவீன சரீரத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த மைதானம் முழுவதும், இந்த கேம்பஸ் முழுவதும், இந்த சபை முழுவதும் தெய்வத்தினுடைய அளவற்ற வல்லமை இறங்கி மூடியிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரயோஜனமில்லாத ஒரு வார்த்தைகளும் அடியனுடைய வாயிலிருந்து வராதிருப்பதாக. கனம் குறைந்த, மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற, மனிதனை உயர்த்துகிற, மனிதனை தாழ்த்துகிற வார்த்தைகள் வராதிருப்பதாக. கர்த்தரையும் கர்த்தருடைய நாமத்தையும் மட்டும் உயர்த்துகிற வார்த்தைகள் அடியனுடைய நாவில் போடுவீராக. குமாரன் உயர்த்தப்பட்டால் அநேகர் உம்மண்டையில் இழுத்து கொள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீர் தந்த கிருபைக்கு தக்கபடி குமாரனை உயர்த்த கிருபை தாரும். எல்லாரோடும் பேசும் திருவசனத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற இப்பிரபஞ்சத்தின் ஆவிகளை நாங்கள் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம். சத்தியம் பூரண பலத்தோடு வெளிப்படுவதாக. எல்லா இருதயங்களின் கதவுகளையும் திறந்து வைக்கணும் அப்பா. எல்லாரோடு நீர் பேசணும் அப்பா. ஒரு ஆள் கூட உம்முடைய சத்தம் கேட்கலேன்னு இந்த இடத்தை விட்டு எழும்பி போகக்கூடாது. அத்தனை பேரும் கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லத்தக்கதாய் அடையாளங்களோடு செயல்படுவீராக. சுத்தப்படுத்த வேண்டியவர்களை சுத்தப்படுத்துவீராக. விடுவிக்க வேண்டியவர்களை விடுவிப்பீராக. பலப்படுத்த வேண்டியவர்களை பலப்படுத்துவீராக. ஏதோ ஒரு விதத்தில் எல்லாருக்கும் ஒரு அற்புதம் நடப்பதாக. இந்த கூட்டங்களின் பின்னாலே இந்த ஊழியம் உயிரடைவதாக. வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஆவி ஆத்தும சரீரத்தில் உயிர்ப்பிக்கப்படுவார்களாக. எங்களை தாழ்த்தி உடைய நல்ல கரங்களில் தருகிறோம். ஜபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா பொல்லாத ஆவிகளையும், வானமண்டலத்தின் ஆவிகளையும், இப்பிரபஞ்சத்தின் ஆவிகளை நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். கர்த்தர் கடிந்து கொள்ளும். உடைய நல்ல நாமத்தை உயர்த்தும். இந்த கூட்டம் முடிகிறது வரை எல்லாம் அனுகூலமாக இருப்பதாக. இதற்கு பின்னால் இருந்து செயல்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய நல்ல நாமத்தை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சந்தோஷம் உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல உற்சாகமாக சொல்லுங்க. நல்ல மாலை நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலேயும் உங்களை காண்பதும் உங்களோடு கூட இருப்பதும் ஆண்டவர் தந்த ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். இந்த வாரம் எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத சில வாரங்களில் ஒன்று. இந்த வாரத்தில் 4 முழுவரவு ஜபங்களில் பேசியிருக்கிறேன். 4 முழுவரவு ஜபத்தில் பேசின பொழுதும் அன்னைக்கு சாயங்காலம் வேறு கூட்டங்கள் முடிச்சிட்டு போய் பேசியிருக்கிறேன். கர்த்தர் பலப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க. கர்த்தர் அடியனை தொடர்ந்து பலப்படுத்தும்படி நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபையிலிருந்து மகிமைக்கு நேராய். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் 5 காரியங்கள் சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம தியானிக்க தொடங்கினோம். 1 அழைப்பு, 2 தெரிந்து கொள்ளுதல். 1 அழைப்பு, 2 தெரிந்து கொள்ளுதல், 3 கிருபை, 4 உபத்திரவப்படுதல், 5 மகிமை அடைதல் அப்படின்னு 5 காரியங்கள். இந்த 5 வார்த்தைகளை பேதுருவின் நிருபத்தில் மாறி மாறி நாம் காண முடியும் அப்படின்னு நான் உங்களிடத்தில் சொன்னேன். இன்னைக்கு கிருபையிலிருந்து மகிமைக்கு போக நமக்கு முக்கியமான ஒரு தேவை. அது வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லி இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 15, 16 வசனங்களை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். முதல் நாளிலே திவ்ய வல்லமை, திவ்ய சுபாவம் அப்படின்னு நாம் பார்த்தோம். நேற்றைய தினத்தில் ஆவிக்குரிய கிருபைகளெல்லாம் ஆண்டவர் நமக்கு பதவிகளாய் தருகிறார். அவைகளிலிருந்து விழும் பொழுது அதை நினைக்கணும் அப்படின்னு நாம் பார்த்தோம்.
இன்னைக்கு அங்கே ஒரு வார்த்தை போட்டிருக்கு பாருங்க, 15வது வசனத்தை போடுங்க. அங்கே ஒரு வார்த்தை போட்டிருக்கிறத பாருங்க. காத்து கொள்ளுகிறவன். என்ன செய்கிறவன்? காத்து கொள்ளுகிறவன். ஆண்டவர் என்ன சொல்றார்? இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு. இந்த வசனத்தை பார்த்தா நமக்கு என்ன தோணுது? தூக்கத்தில் நடக்கிற ஒரு ஆளை போல தோணுது. பார்த்தீங்களா? நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டுன்னு சொன்னாலே தூக்கம். திருடனை போல் வாரேன்னு சொன்னாலே ராத்திரி. இதே ஏதோ தூக்கத்தில் நடக்கிற வியாதி உள்ள ஒரு ஆளுக்குன்னு நினைக்காதுங்க. அது எதற்காக அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அங்கே சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தை, தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன். தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன். அந்த வஸ்திரம் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அந்த வஸ்திரம் அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துல கிரேக்க மொழியில் வஸ்திரம்னு இல்லை. வஸ்திரம்னு இல்லை. வஸ்திரம் அப்படின்னு அர்த்தம் கொள்ளலாம், அதை நான் கொஞ்சம் தாண்டி சொல்லுவேன். அந்த இடத்துல சொல்லியிருக்கிற கிரேக்க வார்த்தை கும்னோஸ். அப்படின்னா ஆயுதம். என்ன? ஆயுதம். அப்போது ஆண்டவர் நம்ம எங்கே நிற்கிறோன்னு சொல்கிறாரு? போர்க்களத்தில் நிற்கிறோம். நாம் எங்கே நிற்கிறோம்? போர்க்களத்தில் நிற்கிறோம். போர்க்களத்தில் நிற்கும்போது எந்த பக்கத்தில் இருந்து நமக்கு விரோதமாய் தாக்குதல் வர வாய்ப்பு உண்டு. அழிக்கணும்னு விரும்புகிறவன் சொல்லிட்டு அடிக்க மாட்டான். உங்களுக்கு தெரியுமா? சொல்லிட்டு செய்கிறவன் செய்யவே மாட்டான். சொல்லிட்டு செய்கிறவன் செய்யவே மாட்டான். செய்கிறவன் சொல்லாமல் செய்வான். குறைக்கிற டேஷ் கடிக்காதுன்னு சொல்லுவனு இல்லையா? இவ சத்ரு எந்த முன்னறிவிப்பும் தரமாட்டான். எந்த பக்கத்துலேருந்து நம்மளை தாக்குறான்னு தெரியாது. அதனால ராத்திரியோ பகலோ, நடு ராத்திரி ஆனாலும் எதோடு தான் இருக்கணுமாம்? ஆயுதத்தோடு தான் இருக்கணும். நடு ராத்திரிலையும் எதோட இருக்கணும்? ஆயுதத்தோடு இருக்கணும். எந்த ஆயுதம்? ஆவிக்குரிய ஆயுதங்கள். இப்போ தெய்வ சபை எதை காத்து கொள்ளணும்? ஆவிக்குரிய ஆயுதங்களை காத்து கொள்ளணும். நீங்கள் இந்த உலகத்தில் நிற்கும்படி உங்களுக்கு விரோதமாய் சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களையும் நீங்களே ஜெயிக்கும்படி, உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருடைய வல்லமைகளை நீங்களே அழிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு எதை தந்திருக்கிறார்? ஆயுதத்தை தந்திருக்கிறார். பிரச்சனை என்ன தெரியுமா? கர்த்தர் தந்த ஆயுதம் எல்லா நேரமும் கையில் இருக்கணும். ஏன்னா ஆயுதம் இல்லாத ஒருவனை தாக்குவது ரொம்ப எளிது. ஆயுதம் உள்ள ஒருவனை சத்துரு நெருங்குவதே இல்லை. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, ரெண்டாவது அர்த்தம் வஸ்திரம். ரெண்டாவது அர்த்தம் வஸ்திரம். பைபிளில் வஸ்திரம் என்கிற வார்த்தை என்னெல்லாம் அர்த்தத்தில் சொல்லியிருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். நான் ஒரு 8-10 பகுதிகளை பைபிளில் இருந்து காட்டித்தரலாம். வஸ்திரம் என்கிற வார்த்தை பைபிளில் எந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்குன்னு பாருங்கள். யாத்திரையாகமம் 32ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். எல்லாரும் அந்த வசனத்தை பார்க்கணும். யாத்திரையாகமம் 32-24-25. நீங்க இந்த இடத்துல சொல்லியிருக்கிற நிர்வாணத்தை என்ன நினைக்கிறீங்க? அந்த வசனத்தை பாருங்க. 30 லட்சம் ஜனத்தினுடைய துணி ஆரோன் உருவி எடுத்தார்னா, ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன்
அவர்கள் நிர்வாணமாயிருக்கிறதை மோசே கண்டு. இந்த இடத்துல நிர்வாணம் அப்படின்னு சொன்னா வஸ்திரத்தை குறிக்கிறது அல்ல. உங்களுக்கு தெரியும் எதை குறிக்கிறது அல்ல? வஸ்திரத்தை குறிக்கிறது அல்ல. ஏன் வஸ்திரத்தை குறிக்கிறது அல்லன்னா, வஸ்திரத்தை குறிக்கிறது அல்ல அப்படின்னு நீங்க புரிஞ்சு கொள்ளுகிறதற்காகவாக்கும் முதல்ல நான் 24வது வசனத்தை வாசிக்க சொன்னேன். 24வது வசனத்தை பாருங்க. அங்க சொல்லியிருக்கு, யார் வஸ்திரம் இல்லாதவன் சத்தியத்தின்படி உள்ள ஆராதனையை விட்டு போகிறவன் எவனோ அவன் வஸ்திரத்தை காக்காதவன். மறுபடியும் அந்த வார்த்தையை ஒரு தடவை கூட சொல்றேன். சத்தியத்தின்படி உள்ள ஆராதனையை விட்டு போகிறவன் எவனோ, அது யாரானாலும் அந்த ஆண்டவர் அந்த 25வது வசனத்தில் சொல்லி இருக்கிற பேரை சொல்லி கூப்பிடுறாரு. வஸ்திரம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. உண்மையிலே அவங்க நாம உடுத்திருக்கிறபடி வஸ்திரம் இல்லாதவர்கள் அல்ல, அவர்கள் சத்தியத்தை இழந்தவர்கள். எதை இழந்தவர்கள்? சத்தியத்தை இழந்தவர்கள். அப்போ இந்த உலகத்தில் நாம் பாக்கியவான்கள். நாம் ஏன் பாக்கியவான்கள்னா, நாம் அறியாத காலத்தில் சத்தியத்துக்கு விரோதிகளாக இருந்தோம். அறியாத காலத்தில் துணிகரமாக சத்தியத்தை எதிர்த்து நின்றோம். ஆனால் கிருபையினாலே ஆண்டவர் நம்மை சத்தியத்துக்குள்ள கடந்து வரவும் அந்த சத்தியத்தினால் நம்மை மூடவும் கிருபை செய்திருக்கிறார். கை தட்டி அந்த நல்ல தெய்வத்தை ஒன்று மகிமைப்படுத்துங்க. நல்ல தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாயை திறக்கணும், நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். கிருபை பெற்ற தேவ பிள்ளைகள் இந்த ராத்திரி சத்தியத்துக்குள்ள வந்தது கிருபை. ஆண்டவர் என்னை நேரான பாதையில நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அது உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் 2 கையை தட்டுங்க. அப்போ அந்த வார்த்தையின் விளக்கம் இவ்வளவுதான். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், தன்னை சத்தியத்தால் போர்த்து கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தடவை கூட சொல்றேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். சத்தியத்தால், சத்தியத்தை ஒரு வஸ்திரத்தை போல தன்னை மூடும்படி பயன்படுத்தி சத்தியத்தை விட்டு விலகாமல் வசனத்தால் தன்னை மூடிக்கொண்டிருக்கிறவர்கள் யாரோ அவர்கள் பாக்கியவான்கள். கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆயிரக்கணக்கான உபதேசங்கள் ஒருவேளை உலகத்தில் இருக்கலாம். நம்ம கேட்கறதுக்கு நம்ம காதுக்கு ரொம்ப இனிமையான, நம்மை கண்டிக்காத, நம்மை பெரிய அளவில் உணர்த்தாத ஆலோசனைகள் இந்த உலகத்தில் இருக்கலாம். அவைகள் கேட்கும்பவே கேட்க ரசனை உள்ளதாக இருக்கலாம். மறுபடியும் கேட்டுட்டு இருக்கிறது போல தோன்றலாம். உங்களுக்கு தெரியுமா, உங்க உடம்புல ஒரு புண் வந்துன்னா 2 டாக்டர்களை நீங்க போய் பார்க்கலாம். முதல்ல போய் பார்க்கிற டாக்டர் சொல்றாரு, இது பரவாயில்லை அப்படின்னு சொல்லி மேலோட்டமா தொட்டு விடுறாரு. ரொம்ப சுகமா இருக்கு, அவருடைய தொடுதல் இதமா இருக்கு. மறுநாளும் அவரை பார்க்க போறீங்க, அவர் மறுபடியும் அதை மெதுவா தொட்டு, இது ஒன்றும் பயப்படக்கொன்னும் இல்லை, இது பரவாயில்லைன்னு சொல்லி விடுறாரு. ஒரு 2 வருஷம் அவரிடத்துல மறுபடியும் போயிட்டு இருக்கிறீங்க. புண்ணு பெருசாயிட்டே போகுது. ஒரு நாள்ல இன்னொரு டாக்டர்கிட்ட போறீங்க. அவர் ஒரு நர்ஸை கூப்பிட்டாரு. நர்ஸை கூப்பிட்டு சொன்னாரு, ஐயோ அம்மோ கும்மோன்னு கத்தினாலும் விடப்படாது. ஒரு நர்ஸ் 2 கையையும் சேர்த்து பிடி, அடுத்த நர்ஸ் காலை பிடின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சு ஒரு பிதுக்கு. அவர் பழைய டாக்டர் மாதிரி இல்லையே. அவர் சொல்றாரு, ரொம்ப காலமா கொண்டு நடந்திருக்கேன்னு தோணுது, இன்னைக்காவது வந்ததுனால தப்புன, 1 வாரம் தவறாம வாழ்னு. பார்த்தீங்களா, அவருடைய வார்த்தையில ஒரு இனிமை இல்லை, அவருடைய பிடியில ஒரு அருமை இல்லை. பிடின்னா உயிர் போற பிடி ஆகும். நீங்க 2வது போனீங்க இல்லையா, அந்த டாக்டர் தான் நீங்க உயிர் வாழணும்னு விரும்புற டாக்டர்.
புரியலையோ? நீங்கள் ரெண்டாவது போன டாக்டருக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் வேதனை வரும், உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கம் வரும், கொஞ்சம் நேரம் ஐயோ அம்மோன்னு கூப்பிடுவீங்க, தாங்க மாட்டீங்க, காப்பாற்றுங்கன்னு கூப்பிடுங்க. அப்படி கூப்பிட்டாலும் விடப்படாது. ஏன்னா இந்த புண்ணோட இவங்க இனி நடக்கக்கூடாது, அது சீக்கிரத்தில் இவங்க சுகமாகணும். அருமை தேவ பிள்ளைகளே, சத்தியத்தில் கண்டிப்புண்டு, சத்தியத்தில் கண்டிப்பு உண்டு. ஏன்னா சத்தியம் அப்படின்னு வந்துட்டாலே நீங்க புரிஞ்சுக்கிடணும், இடுக்கமான வாசல். சத்தியம் அப்படின்னு வந்துட்டாலே நீங்க என்ன பண்ணி புரிஞ்சுக்கிடணும், இடுக்கமான வாசல். மாமியார் மருமகள் கையை பிடிக்க, மருமகள் மருமகன் கையை பிடிக்க, குடும்பத்தோட கூட்டத்தோட உல்லாசத்து போறபடி அப்படி அங்கே நுழைஞ்சு போக முடியாது. ஒரு ஆளே கஷ்டப்பட்டு இப்படி போக முடியாது, இப்படி தான் போக முடியும். அதாக்கு இடுக்கமான வாசல். இடுக்கமான வாசல்னு சொன்ன உடனே புரிஞ்சுக்கிடணும், அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் சிலர். அருமையானவர்களே, ஆனால் இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. நமக்கே பிடிக்காது பார்த்தீங்களா, கண்டித்து பேசுகிறது நமக்கு பிடிக்காது, கொஞ்சம் கடினமான ஆலோசனை சொல்கிறது நமக்கு பிடிக்காது. நம்ம ஐயோ குத்திட்டாங்க. இந்த சில ஆட்கள் எல்லாம் சொல்லணும், என்ன பிளான் பண்ணியாக்கும் குத்துனது. உங்களை பிளான் பண்ணி குத்தி என்ன கிடைக்கும் இல்லையா? உங்களை பிளான் பண்ணி குத்தி என்ன கிடைக்கும் சொல்லுங்க? ஏதாவது லாபம் பாஸ்டருக்கு உண்டா? ஏதாவது நீங்கள் நல்லா இருந்தால் தானே பாஸ்டருக்கு நல்லது. உங்களுக்கு ஒரு 10 ரூபா வருமானம் கிடைச்சாதானே நீங்கள் அதில் 1 ரூபா காணிக்க போடுவீங்க. அப்போ பாஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கணும்னு தானே விரும்புவார். அப்படி இருக்கும் அவர் கண்டித்து பேசுகிறாருன்னா இன்னும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு தானே விரும்புகிறாரு. என்ன ஒரு முறப்பு! ஒரு அல்லேலியா உற்சாகமா சொல்லுங்க, சந்தோஷத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இது இடுக்கமான வாசல். அதனால வெளிப்படுத்தின விசேஷக்காரன் சொல்றான், தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஒரு நிமிஷம் அருமை தேவ பிள்ளைகளே, யோவான் தன்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்க இல்லையா, அது போதும். ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்துங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கணும். வலது கையை உயர்த்தி ஜெபிங்க. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கணும், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கணும். ஒரு நிமிஷம் ஊக்கமா ஜெபிங்க. ஆண்டவரே, என் குடும்ப சத்தியத்தில் நடக்கணும். புயல் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், நெருக்கடி வந்தாலும், யார் என்ன சொன்னாலும், அவமானப்பட வேண்டி வந்தாலும், கேவலப்பட வேண்டி வந்தாலும், எல்லாராலும் காரி துப்பப்பட வேண்டி வந்தாலும், தாரிய குடும்பம் சத்தியத்தை விட்டு விலகாதபடி சத்தியத்தில் நடக்க கிருபை தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றவங்க மட்டும் 2 கை தட்டி வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஊடகதன கடகதன கிருபை இறங்குகிறது. உங்க பிள்ளைய கர்த்தர் சத்தியத்துக்குள்ள இழுத்து கொண்டு வருகிறார். அக்கமதன கடகதன ரிகதன பிரௌடபதன அந்தல்கமான ரகந்துரபலபரபலவா ஊடபந்தர சந்தரபலவா. சபைகள் சத்தியத்தில் நடக்கட்டும், சபைகள் சத்தியத்தில் பிழைக்கட்டும், சபைகள் சத்தியத்தில் வாழட்டும். சத்தியத்தை ஒரு போர்வையை போல போர்த்தி கொள்ளுங்க. சத்தியத்தை தரித்த ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் ஏவப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும். சத்தியம் என்னும் கச்சை சில ஆட்களுக்கு சத்தியம்னு சொன்னால் செருப்பு போடாமல் நடக்கிறது. சத்தியம்னு சொன்னால் செருப்பு போடாமல் நடக்கிறது. நீங்கள் செருப்பு போட்டுட்டு நடக்கிறீங்களோ, செருப்பு போடாமல் நடக்கிறீங்களோ, சத்தியம் என்பது நான் கேட்குறேன், ஒரு காரியத்தை கேட்குறேன்.
நீங்கள் எனக்கு நியாயமாக பதில் சொல்லுங்கள். நீங்கள் நியாயமாக பதில் சொன்னால் போதும். நீங்கள் ஒரு ஆள் சொன்ன ஆலோசனை கேட்டு பின்பற்றினீங்கன்னா வெறி பிடிச்சு பின்பற்றினீங்க. மேனர் ஆஃப் டாக்டர்ன்னு சொல்லி ஒன்று உண்டு. மேனர் ஆஃப் டாக்டர்ன்னு சொன்னால் இங்கே நான் பின்பற்றின உபதேசம் பரலோகத்தில் இருக்கணும். ஏன்னா அங்கே இருக்கிறதற்கு நிழலாக்கும் இதனுடைய ஒரிஜினல் எங்கே இருக்கு? அங்கே இருக்கு. அப்போ நான் அந்த ஆள் சொன்ன உபதேசத்தை வைராக்கியமாக பின்பற்றினேன். வச்சுக்கிடுங்க, பரலோகத்தில் போய் தெய்வ சமூகத்தில் நிற்கும்போது ஆண்டவர் கேட்குறாரு, வசனத்தை பின்பற்றினியா? ஆமாம் ஆண்டவர். எதை பின்பற்றினாய் அப்படின்னு கேட்ட உடனே நான் ஒரு காரியத்தை சொல்லும்போ ஆண்டவர் அது லிஸ்டிலே இல்லையேன்னு சொன்ன எப்படி இருக்கும்? ஒரு ஆயுசு வேஸ்டா? நீங்க எங்க இல்லையோ? யார் சொன்னார்? யார் கட்டளை இட்டார்? யார் போட்டார்? அப்படி கிடையாது. இதுல என்ன இருக்கு? போச்சே என்ன ஒரு முறப்பு. யாரு சொன்னாலும் என்னை விட பெரிய ஒரு ஆவிக்குரிய 24 மணி நேரம் முழங்கால் நின்று போராடி ஜபிக்கிற ஒரு ஆள் உங்க முன்ன வந்து நின்று சொன்னாலும் நீங்க திறந்து தேடி பார்க்க வேண்டியது கர்த்தர் உங்க கையில தந்திருக்கிற 66 புஸ்தகங்களிலே இதுக்கு உள்ள உண்டுன்னா உண்டு, இதுக்கு வெளியேன்னா இல்லை. இன்னைக்கு நீங்கள் ரொம்ப நேரம் முறைச்சு பார்க்க வேண்டி வருவேன்னு நினைக்கிறேன். உங்கள் பார்வையை பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க. நாங்கள் எப்போவுமே வெடிமருந்து ஸ்டாக் எல்லாம் கடைசி நாளுக்காக தான் வச்சுருப்போம். உற்சாகத்தோடு ஒரு அல்லையிலே சொல்லுங்க. சந்தோஷத்தோடு ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அப்போ கர்த்தர் கவனிங்க, நான் அந்த பகுதியை விடுறேன், சிரிச்சுட்டே விடுறேன். கர்த்தர் நம்ம செய்யணும்னு சொல்லி தந்திருக்கிறார்ல சத்தியம். அந்த சத்தியங்கள் எது போல பயன்படுத்த தெரியுமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, சரீரத்தில் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில மூடிக்கொள்ளும்படி ஒரு வஸ்திரத்தை போல அது பயன்படுகிறது. அல்லேலூயா. நான் கேட்குறேன், நீங்கள் பின்பற்ற சத்தியத்தை போட்டுட்டு நடந்தா தாவீது தரித்திருக்கிற ஏபோத்தை போல இருக்குமா? நீங்கள் இங்கே இல்லையோ? கூட்டம் முடிஞ்சோ? டக்குன்னு முடிஞ்சோ? போர்க்களத்தில் ஒருத்தன் நிற்பான் இல்லையா? போர்க்களத்தில் நிற்கிறவன் காலில் இருந்து தலை வர கவர் பண்ணி வச்சிருப்பான். ஏன்னா எங்கேயாவது ஒரு ஏர்கோல் கிடந்து அந்த ஏர்கோலில் அடிப்பான். கோலியாத்து ஒற்றை ஏர்கோல் தான் கிடந்து, ஃபுல் கவர், தலை முதல் கால் வர கவர். அந்த 104 டிகிரி சூடில் அப்படி கவர் பண்ணிட்டு நிற்காங்க. சில ஆட்களை பார்த்துருக்கீங்களா? ப்ரோக்ராம் என்னன்னு அறியாம ஆவேசத்தில் கோட்டு போட்டுட்டு வருவனும், கோட்டு போட்டுட்டு வந்த தான் தெரியுது கர்த்தாவே தீக்குள்ள போடவும் வழி இல்லை, உருவவும் வழி இல்லை. இங்க இல்ல, கேரளாவில். கை உயர்த்தவர் அல்லையில சொல்லுங்க. அவன் அங்கே இறங்கி வந்துட்டான், ஃபுல் கவர், காலு தொட்டு தலை வர கவர், மூக்கில் மட்டும் 2 ஓட்டை, மீதி எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு, கண்ணுக்கு 2 ஓட்டை விட்டுருக்கு. தாவீது பார்க்குறான், ஏர்கோல் எங்கே கிடக்குன்னு. ஏர்கோல் இங்கே கிடக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில சத்தியங்களை விட்டுத்தள்ள எங்க கேப்பு கிடைக்குதோ அங்க பார்த்து சாத்தான் அடிக்கிறோம். எங்க நம்ம உதாசீனமா இருக்கிறோமோ அங்க பார்த்து சாத்தான் அடிக்கிறோம். நமக்கு போர்த்தி கொள்ளும்படி ஆண்டவர் தந்த பாதுகாப்பின் வஸ்திரம் எது தெரியுமா? சத்தியம். புரிஞ்சவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஆண்டவர் கொடுத்த வசனத்தில் உள்ள சத்தியத்தை ஒரு போர்வையாக தரித்திருக்கிறவன இப்பிரபஞ்சத்தில் எந்த பக்கத்தில் இருந்து அந்தகார வல்லமைகள் அம்பு விட்டாலும் அவனை ஒண்ணும் செய்ய முடியாது. கை தட்டணும், வாய திறக்கணும், ஆண்டவரை உயர்த்தணும். இந்த ராத்திரி கிருபை பிராபிச்ச தெய்வ பைதலே, சத்தியத்தை பார்த்துக்கொள். உடகமன கடகத்தன பிரௌடபத்தனாதியா அல்காந்தர சந்தர பலவா ரியாந்த பிரௌடப துரபலபர பலவா ரெந்தல் கந்தர பலபர பலவா. இவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? இவர்கள் எல்லாம் நாம் வேகமா போணும். இவர்கள் எல்லாம் எகிப்தை விட்டவர்கள். இவர்கள் எல்லாருமே எகிப்தை விட்டவர்கள். இவர்கள் எல்லாம் மன்னா புசித்தவர்கள். இவர்கள் எல்லாமே என்ன புசித்தவர்கள்? மன்னா புசித்தவர்கள். இவங்க எல்லாம் வனாந்தரத்தில் பாதி நடந்தவர்கள். பாதி வனாந்தரத்தை தாண்டியாச்சு, எகிப்தில இருந்து விடுவிக்கப்பட்டாச்சு, மன்னா புசிச்சாச்சு. இவங்க எல்லாம் எங்க இருந்தவர்கள் தெரியுமா? மகிமைக்குள்ள இருந்தவர்கள். இவர்கள் எல்லாம் மகிமைக்குள்ள இருந்தவர்கள். கர்த்தர் அந்த தலைமுறையில் செய்த எல்லா அற்புதத்தையும் கண்டவர்கள். பாளையத்தில் காடைகள் பறந்து வந்து இறங்குவதை சொந்த கண்ணால் கண்டவர்கள். அப்படி இருந்தும் அடைச்ச கண்ணு திறக்கிறதுக்குள்ள இவர்கள் எல்லாம் சத்தியத்தை விட்டு போனார்களானால் எத்தனை அதிகம் இந்த 21 நூற்றாண்டிலே தேவ பிள்ளைகளுக்கு தாக்குதல் வரும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். அதுக்கு நடுவில் சத்தியத்தை பிடித்துக் கொண்டு கோணலும் மாறுபாடுமான சந்ததிக்கு நடுவில் திருவசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கணும். சரி, புரிந்து கொண்டவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வஸ்திரம் 2 வகை. நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்லை, நான் சொல்லிட்டு போகணும் இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வஸ்திரம் 2 வகை. ஒன்று வெளியே போடுற வகை. எல்லாருக்கும் தெரியுதா? பாஸ்டர் ஷர்ட் கொள்ளாமா? பொறாம பார்த்தீங்களா? உங்கள்கிட்ட போய் கேட்டுட்டானே. நல்லா இருக்கு இல்லையா? வெளிப்படையா தெரியுது. நான் போட்டுற ஷர்ட் வெளிப்படையா தெரியுது. ஏன்னா இது பப்ளிக் ஹோலினஸ். இந்த வஸ்திரம் என்பது வெளிப்படையான பரிசுத்தம். முறைச்சு முறைச்சு பார்க்கணும். என்ன வெளிப்படையான பரிசுத்தம்? நான் ஷர்ட் போட்டிருக்க எல்லாருக்கும் தெரியுது. நான் பனியம் போட்டிருக்கிறது யாருக்கும் தெரியல. ஏன்னா ஷர்ட் வெளிப்படையாய் நான் பரிசுத்தவான்னு காட்டுது. பனியே ரகசிய வாழ்க்கையில் நான் பரிசுத்தவான்னு காட்டுது. சில ஆட்களுக்கு ஷர்ட் மட்டும்தான் உண்டு இல்லையோ? கூட்டம் முடிஞ்சோ? பப்ளிக் பரிசுத்தவான்கள். எப்படி பரிசுத்தவான்கள்? பப்ளிக் பரிசுத்தவான்கள். 4 பேர் நிற்கிற இடத்துல க்ளோரி ஹல்லேலூயா சோத்திரம். யார் இல்லாதவ மொபைலை வாங்கி பார்க்கணும். இங்கே இல்லை, கேரளாவில். நல்லா உடுப்பு தச்சிட்டு இருக்கு, பனிய இடம் மறந்துருக்கு. ஆசாரியர்கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆசாரிகள் எந்த நேரமும் கால் சட்டை போட்டிருக்கணும். என்ன போட்டிருக்கணும்? கால் சட்டை. எங்க ஏறும்போ? பலிபீடத்தில் ஏறும்போ கால் சட்டை போட்டிருக்கணும். எங்க ஏறும்போ? பலிபீடத்தில் ஏறும்போ கால் சட்டை போட்டிருக்கணும். பலிபீடத்தில் படியில் ஏறும்போ படியிலே இருக்கு, படியில் கல்லிலே இருக்கு, கால் சட்டை போட்டு ஏறணும். ஏன்னா நிர்வாணம் எங்க காணப்படாதாம்? கல்லில் காணப்படாதான். வெளிப்படையாய் ஒருவன் பரிசுத்தவானா இருக்கிறானா இல்லையான்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். இந்த பிரசங்கம் பண்றேன்னா பகல் 12 மணி நேரம் என்ன பண்றேன், பைபிள் காலேஜில் போய் என்ன பண்றேன், சர்ச்சில் போய் என்ன பண்றேன், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அது என்னோட பப்ளிக் லைஃப். அதனோட பப்ளிக் லைஃப். 70% நேரங்கள் நான் எங்க இருக்கிறேன்?
பப்ளிக் லைஃப்ல இருக்கிறேன். ஆனா 30% நேரங்கள் இருக்கு இல்லையா, அந்த 30% நேரங்கள் என்னுடைய தனிமையான நேரம், என்னுடைய தனிமையான நேரம். அப்ப நான் பைபிள் வாசிக்கிறான்னு வேற யாருக்கும் தெரியாது, அப்ப நான் ஜெபிக்கிறான்னு வேற யாருக்கும் தெரியாது, அப்ப நான் ஆண்டவர் என்ன கூப்பிடுறேன்னா வேற யாருக்கும் தெரியாது, அப்ப நான் மொபைல்ல என்ன பண்றேன்னு யாருக்கும் தெரியாது, நான் யார்கிட்ட போன்ல பேசுறேன்னு யாருக்கும் தெரியாது. ஒருவேளை பப்ளிக்ல பார்க்கக்கு பொமேரியன் பட்டிக்குட்டிய போல உள்ள நல்ல ஆட்கள் ரகசிய வாழ்க்கையில பார்க்கக்கு டாபர்மேன் பட்டியை விட டேஞ்சர் ஆகும். இங்க இல்ல, கேரளாவில். வெளிப்படையா பார்க்க எப்படி பொமேரியன் பட்டிக்குட்டி மாதிரி புஷ் புஷ்ன்னு இருக்கும். பார்த்தீங்களா? சோத்ர பாஸ்டர், சோத்ரா ஐயா, எப்படி இருக்க? நல்லா இருக்குங்களா? ஜப வாழ்க்கையில் எப்படி இருக்கு? வா திறந்த வச்சாடி கிருபை. என்ன சொல்லனாலும் என்ன சொல்லிட்டு தான் தொடங்கணும், கிருபைன்னு சொல்லிட்டு தான் தொடங்கணும். பரவாயில்லையே, இவளுக்கு ஆத்மீகத்தை பார்த்து நம்ம படிச்சா நல்லா. ஆளு பயங்கர டேஞ்சர், ஆளு பயங்கர டேஞ்சர். என்ன போட்டிருக்கு? ஷர்ட் போட்டிருக்கு, என்ன போடல? இதுக்கு மேல உங்களுக்கு விளக்கி சொல்ல எனக்கு தெரியல. என்ன, நான் எங்க போனாலும் கூட ஆட்களை கொண்டு போவேன். நான் உயிரோட வீட்டுக்கு போகணும் இல்லையா? ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். நான் சீக்கிரமாய் வரும் பொழுது உன் வெளிப்படையான வாழ்க்கையும் உன் ரகசியமான வாழ்க்கையும் ஒன்று போல இருக்கா? இருக்கா தங்கச்சி மாரே, ஐயா மாரே, இருக்கா? நான் ஏதோ சிரித்து பேசிட்டு விட்டுட்டு போகிறேன்னு நினைக்கக்கூடாது. உங்கள் மேலே உள்ள தேவ அன்பில் நான் பேசுகிறேன். எப்படி இருக்குது? பேலன்ஸாக இருக்கா? எல்லாரும் பார்க்குறப்போ நான் ஜபிக்கிறேன், யாரும் பார்க்கலனாலும் நான் ஜபிக்கிறேன், எல்லாரும் பார்க்கும்போது நான் ஆராதிக்கிறேன், யாரும் பார்க்கலனாலும் நான் ஆராதிக்கிறேன். ஆலயத்தில் எப்படி இருக்கிறனோ அப்படி தான் நான் வீட்டில் இருக்கிறேன், ஆலயத்தில் எப்படி இருக்கிறனோ அப்படி தான் நான் சமூகத்தில் இருக்கிறேன். என்னுடைய ரகசிய வாழ்க்கையும் வெளிப்படையான வாழ்க்கையும் ரெண்டாக பிரிக்க முடியாது, ரெண்டு ஒண்ணு போலதான் இருக்கு. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்படி இருக்க விரும்புறேன்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. டூர் போன ஆட்கள் டூர் வந்த இடத்துல அவங்க கார்ல அவங்களோட விலையேறின பட்டிக்குட்டியை போட்டு கொண்டு வந்துடும். நாய்க்குட்டியை போட்டு கொண்டு வந்த இடத்துல என்ன ஆச்சு தெரியுமா? இவங்க டூர் போய் அப்படி இப்படி பார்த்துட்டு காரை திறந்து பார்த்தா நாய்க்குட்டியை காரில் காணல. நாய்க்குட்டி காரில் இல்லை, சாடிச்சு. அந்த இடம் மொத்தம் தேடிச்சணும். அப்போ இன்னொரு காரியம் என்ன, ஆளுவளை காணாம போலே தேட மாட்டணும். போன வரை லாபம் போனது நாய்க்குட்டி ஆனதுனால தெரச்சு தேடிச்சுன்னு சம்பவம் கிடைக்கல. பிள்ளைய போல நேசிச்ச நாய்க்குட்டியா, பிள்ளைகள் எல்லாம் உயிருக்கு உயிரா நேசிச்ச நாய்க்குட்டியா சாயங்காலம் வரை அங்க நின்று தேடிச்சுணும். சாயங்காலம் வரை அங்கே நின்று தேடி, ஏன்னா இதுக்கு அவங்க கொடுக்குற சாப்பாடு, இதை வளர்த்துற ஸ்டைலு எல்லாமே வேற, எல்லாமே வேற. சாயங்காலம் வரை அங்கே தேடி பக்கத்தில் போக வாய்ப்புள்ள எல்லா வீடுகள்லையும் போய் கேட்டணும். எங்கள் வண்டிக்குள்ளே இருந்து ஒரு நாய்க்குட்டி வெளியே சாடிச்சு. உங்கள் வீட்டில் வந்தா, உங்கள் வீட்டில் வந்தா, உங்கள் வீட்டில் வந்தா. யாருங்க வீட்டிலையும் போகல. நாய்க்குட்டிக கஷ்டகாலமோ வீட்டுக்காரங்களுக்கு நல்ல காலமோ தெரியல. நாய்க்குட்டி இப்போ ஏறினது ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக வீட்டில். அவங்க காம்பவுண்டில் வந்த நாய்க்குட்டியை கண்ட உடனே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இது சாதாரண நாய்க்குட்டி அல்ல, இது விலையேற பெற்ற நாய்க்குட்டி ஆக்கும்னு சொல்லி கண்ட உடனே கர்த்தாவை நமக்கு சோதனைலாம் சொல்லி எடுத்து அவங்க அதுக்கு தனியாக ஒரு மெனு கார்டு செட் பண்ணிச்சிடும். ஏன்னா இவங்களுக்கு பழைய மெனு தெரியாது, பழைய மெனு இவங்களுக்கு
தெரியாது. இவங்க புதுசாக ஒரு மெனு கார்டு செட் பண்ணி இவங்க வளர்த்த தொடங்கிச்சணும். களைஞ்சு போச்சு இல்லையா ஆட்கள். அவங்க டூர் வந்தனும் இல்லை ஏரியா, அந்த ஏரியாவினுடைய நியூஸ் ஏஜென்ட் யாருன்னு பார்த்து அந்த ஊரில் உள்ள பேப்பரில் போட்டணும். அந்த ஊரில் உள்ள பேப்பரில் போட்டணும். இன்ன இடத்துல டூர் வந்தப்போ எங்கள் நாய்க்குட்டி இப்படி இன்ன இடத்துல வச்சு மிஸ் ஆச்சு, நாய்க்குட்டியோட உயரம் இவ்வளவு. புத்திசாலிகளை பாருங்க, இன்ன இதுதான் சாப்பிடணும் கூட போட்டு வச்சணும். அவங்களுக்கு ஐடியா கொடுத்தது. நாங்கள் இல்லாமல் அது வாழாது, அது ரொம்ப பாவம், தயவு செய்து கண்டால் இந்த அட்ரஸில் தெரிவிக்கவும்னு சொல்லி போட்டிருந்து அடையாளம் போட்டிருக்கு. எங்கள் நாய்க்குட்டி தலைமுடியிலிருந்து காலு வர வெள்ளையாக இருக்கும், முதுகில் 3 கருத்த முடி உண்டு, இதுவே அடையாளம். பிரச்சனை உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். காலு முதல் தலைவரை வெளுப்பு, காலு முதல் தலைவரை வெளுப்பு, இடையில 3. புரியல 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 பார்த்தீங்களா? புரியல. சில ஆட்களுக்கு பிரச்சனையாதாகும். காலு முதல் தலைவரை, இடையில அங்கங்கே 5-6. இங்க இல்லை, கேரளாவில் தகப்பனாரு சீட்டில் உட்காந்து பேப்பரை பார்க்குறாரு, நாயை பார்க்குறாரு, பேப்பரை பார்க்குறாரு, நாயை பார்க்குறாரு. டூர் வந்தவங்களோட நாய் இதுதான், டூர் வந்தவங்களோட நாய் இதுதான் என்பதற்கு அந்த நாய்க்கு மேலே இப்போ உள்ள ஒரே அடையாளம் அந்த 3 கருத்த முடி. இவருக்கு 3 ஆண் பிள்ளைகள் உண்டு. மூத்த மகனை கூப்பிட்டார், மகனே வா. அவன் வந்தாய், நீ ஒரு கருத்த முடியை பிடுங்கு, அவன் பிடுங்கினாய். 2வது மகனை கூப்பிட்டார், மகனே நீ வா. அவன் வந்தான், அவன்கிட்ட சொன்னார், நீ அந்த 2வது கருத்த முடிய பிடுங்கு, அவன் பிடுங்கினான். 3வது மகனை கூப்பிட்டார், இப்பொழுதும் மகனே நீ ஓடி வந்து பாக்கி இருக்கிற ஒரு முடியையும் கூட நீயும் உனக்கு ஆവശ്யத்தை பிடுங்கு. 3 பேரும் பிடுங்குச்சினுமா? என் தமிழ் உங்களுக்கு புரியலையோ? 3 பேரும் பிடுங்குச்சினுமா? அழிய கஷ்டம். 3 பேரும் பிடுங்குச்சினுமா? இப்போ பேப்பரில் போட்டிருக்க நாய்க்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா சம்பந்தத்தை என்ன இதாச்சு, சம்பந்தத்தை பிடுங்காச்சு. 1 வாரம் தினசரி பேப்பரில் வந்துட்டே இருக்கு. தினசரி 1 வாரம் அந்த ஒரு பேப்பரில் வாரதுனால அந்த ஊரில் உள்ள ஆட்களும் தேட தொடங்கிச்சிடும். அந்த ஊரில் உள்ள ஆட்களும் தேட தொடங்கி இந்த வீட்டுக்கு வந்துடும். இந்த வீட்டுக்கு வந்த அந்த ஆட்களும் பேப்பரை கொண்டு வரணும். பேப்பரை கொண்டு வந்து பார்த்தா காலு மேட்ச் ஆகுது, கை மேட்ச் ஆகுது, கண்ணு மேட்ச் ஆகுது, இடுப்பு கட்டு மேட்ச் ஆகுது, கிளிப்பு விட்டு மேட்ச் ஆகுது, எல்லாம் மேட்ச் ஆகுது. ஒரு அடையாளம் சொல்லியிருக்கு, அந்த அடையாளம் மட்டும் மேட்ச் ஆகல. என்ன அடையாளம்? 3 கருத்த முடி உண்டு, அது மட்டும் மேட்ச் ஆகாதனால அவங்க என்ன செஞ்சணும், விட்டுட்டு போச்சணும். இந்த ரட்சிக்கப்பட்ட விசுவாசி இல்லையா, இந்த ரட்சிக்கப்பட்ட விசுவாசி சாகிறதுக்கு முன்ன பாஸ்டருக்கு ஒரு கடிதம் எழுதினாரு. சாகிறதுக்கு முன்ன பாஸ்டருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் சொல்லியிருக்கிறாரு, பாஸ்டர் 20,000 22,000 விலை மதிப்புள்ள ஒரு நாய்க்குட்டியை வீட்டுக்கு வந்து, எத்தனை 20,000 22,000 விலை மதிப்புள்ள ஒரு நாய்க்குட்டியை வீட்டுக்கு வந்து, நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவியை பெற்று கிருபைக்குள்ளே இருந்தேன். என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவியை பெறணும் ஊக்கமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற தருணத்திலேயாக்கும் இந்த நாய்க்குட்டி என் வீட்டுக்கு வருது. நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு, என் 3 பிள்ளைகளை வச்சு அந்த நாயோட 3 அடையாளங்களை அழித்தேன். அன்னையிலிருந்து என்னைக்கெல்லாம் என் பிள்ளைகள்கிட்ட நான் ஞானஸ்நானம் எடுக்கும்படியும் ரட்சிக்கப்படியும் சொல்லணும், அன்னைக்கெல்லாம் என் பிள்ளைகளை முகத்துக்கு முன்ன நின்று கேட்பணும், நாய்க்க முடிவிடுங்கன்னு அப்பந்தானேன்னு. ஒரு நாய்க்குட்டி கிடச்சி. அவர் சொல்கிறாரு, நான் இப்போ மறிக்க போகிறேன், என் 3 பிள்ளைகளை நான் ஆதாயம் பண்ண முடியலை. என்ன செய்ய முடியலை?
3 பிள்ளைகளையும் ஆதாயம் பண்ண முடியல. 22,000 மதிப்புள்ள நாய்க்குட்டிக்காக 3 பிள்ளைகளுடைய ஆத்மா போச்சா போச்சா? இங்கே இல்லையோ, இங்கே இல்லையோ? இன்னைக்கு கூட்டம் முடிஞ்சு வீட்டில் போய் பிள்ளைகள்கிட்ட ரட்சிக்கப்பட சொல்லி பாருங்க, முழுமுழா இல்லையா கெட்ட வார்த்தை பேசணும். இங்கே இல்லை, கேரளாவில். ஏன் அவியலுக முன்ன இல்லையா நம்ம நடக்கிறோம்? என்ன ஒரு முறப்பு! நம்ம அந்நிய பாஷை பேசுறதையும் அவிய கேட்கணும், அவிய கேட்கணும். அடுத்து நம்ம வெளியே போய் பேசுறத அவிய கேட்கணும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்பன் கொள்ளாம அருமையானவர்களே, சத்தியம் ஒரு வஸ்திரம். என்ன? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். சபை சத்தியத்தால மூடப்பட்டிருக்கணும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2, பரிசுத்தம் ஒரு வஸ்திரம். என்ன? அது 2 பகுதியில் இருக்கணும். உள்ளான பகுதியிலும் இருக்கணும், வெளியான பகுதியிலும் இருக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச பப்ளிக்கான வாழ்க்கையில நாம் பரிசுத்தவானா இருக்கணும். யாருக்கும் தெரியாத ரகசியமான வாழ்க்கையிலையும் நாம் பரிசுத்தவானா இருக்கணும். ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி கிருபை தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. அத்தனை பேரும் கை உயர்த்தணும். ஏதாவது தப்புகளை அறிக்கையிடும்படி ஆவியானவர் ஏவரார்னா இப்ப கர்த்தர் உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். இப்ப கர்த்தர் உங்களை மன்னிக்க விரும்புகிறார். தேவ கிருபை உங்களை தேடி வருது. வெட்கப்பட வேண்டாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் அப்படி செஞ்சது தப்புதான். வாயை திறந்து தெய்வத்திட்ட சொல்லுங்க. ஒண்ணு வெட்கப்பட வேண்டாம். அவருக்கு பயப்படும்படிக்கு அவரிடத்துல திரளான மன்னிப்பு உண்டு. அவரிடத்துல திரளான மன்னிப்பு உண்டு. சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லை கண்டேன், உமது கற்பனைகளோ மகா விஸ்தாரம். அந்த தெய்வத்தை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு துள்ளி கண்ணீர் வந்தாலும் பரவாயில்லை. இப்ப இது ஜபமா மாறணும். இந்த ஜபம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வரணும். இந்த ஜபம் அடி வேர்ல இருந்து வரணும். இந்த ஜபம் மனசாட்சியில இருந்து வரணும். அப்பா, உள்ளையும் வெளியையும் பரிசுத்தமா இருக்க எனக்கு தேவை வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு தேவை கிருபை, எனக்கு தேவை கிருபை, எனக்கு தேவை கிருபை, எனக்கு தேவை கிருபை. எல்லாரும் பார்க்கிற என் வாழ்க்கை சுத்தமா இருக்கிறது போல யாரு காணாத என் வாழ்க்கையும் பரிசுத்தத்தினால் மூடப்படுவதாக. கை உயர்த்தி போராடி ஜெபிங்க. கை உயர்த்தி போராடி ஜெபிங்க. ஒரு ஆளு கூட மௌனமா இருக்க கூடாது. தேவ பிரசன்னம் இந்த கூடாரத்தை மூடுகிறது. நான் பார்க்கிறேன் ஒரு வஸ்திரம் இந்த சபையை மூடுகிறது. நான் பார்க்கிறேன் ஒரு வல்லமை இந்த சபையை மூடுகிறது. 2 நிமிஷம் கை தட்டுங்க, கண்ணை மூடுங்க, வாயை திறயுங்க, ஆவியில போராடுங்க. ராபாதா ராபா கதா ராபா ரீகந்தராதராதியா அல்கந்தர கந்தரபலவா. கர்த்தரோ குடும்பத்தை மூடுகிறார். அவமானம் காணப்படாதபடி என் கை தட்டி பெற்றுவோம். கர்த்தரோ வீட்டை மூடுகிறார். கர்த்தரோ வாழ்க்கையை மூடுகிறார். கர்த்தரோ குடும்பத்தை மூடுகிறார். அத்தனை பேர் வாயை திறக்கணும். யாரும் மௌனமா இருக்க கூடாது. அவமானப்பட்ட அந்த வீட்டை கர்த்தர் பரிசுத்தத்தால் மூடுகிறார். கை தட்டி பெற்றுவாளுங்க. உடகடகடகல் கதனகடகல் கமனவைட பிரௌடப துரபலபலபலபா அல்காந்தரபலப சந்தரபலபா ரந்தல் கமரபலபலபலபா. என்ன பயங்கர தேவ பிரசன்னம் இல்லையா? அத்தனை பேரு கை தட்டுங்க, அத்தனை பேரு வாய தரையுங்க. இந்த சபையை ஒரு பரிசுத்தம் மூடுகிறது. இந்த சபையை சத்தியத்தால் மூடுகிறார். ஊடகடகல் கமனகடகல் கதனவைட பிரௌடபதன அந்தல் கமன
தெய்வத்தினுடைய தொடுதல் உங்க மேல வருகிறது. என்ன கிருபை இல்லையா? அன்னைக்கு உன்னை கேவலப்படுத்தக்கு சத்துரு முயற்சி எடுத்து உன் பக்கத்துல வந்தப்போ, அன்னைக்கு சத்துரு உன்னை கேவலப்படுத்தாம திட்டம் போட்டாக்கு சத்துரு வந்தது உன்னை கேவலப்படுத்தக்கு. 4 பேருக்கு முன்ன வச்சு உன்னை அவமானப்படுத்தாம விடமாட்டேன், நீ யாருன்னு நாடு அறியட்டுனாக்கு சத்துரு சவால் விட்டுட்டு வந்தது. அன்னைக்கு அந்த நேரத்தில் பாதுகாத்ததாக்கு கிருபைன்னு, அந்த நேரத்தில் அன்னைக்கு பாதுகாத்ததாக்கு கிருபை. கண்ணை மூடி கை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. கண்ணை மூடி கை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. கிருபை பெரியது. நீ அவமானப்படாதபடி பாதுகாத்த கிருபை பெரியது. தேசத்துக்கு முன்ன சத்தியத்தை சுமக்கிற நீ கேவலப்படாதபடி பாதுகாத்த கிருபை பெரியது. அத்தனை பேரும் வாயை திறக்கணும், அத்தனை பேரும் தெய்வத்துக்கு நன்றி செலுத்தணும், அத்தனை பேரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இந்த ராத்திரி செய்தி உங்க இருதயத்தை தொடுகிறது. இந்த ராத்திரி செய்தி உங்க உள்ளத்தை தொடுகிறது. இந்த ராத்திரி செய்தி உங்க உள்ளந்தரியங்களை தொடுகிறது. நாம மகிமைக்கு போக போறோம், நாம மகிமைக்கு போக போறோம், நாம மகிமைக்கு போக போறோம். புரிந்தவங்க எல்லாம் வாயை தரையுங்க, புரிந்தவங்க எல்லாம் ஆண்டவரை உயர்த்துங்க. ராக துரவ கந்தல் கபரபலவா ரியந்தர பிரௌடவல் கபரபலவா அல் காந்தரபலவா சந்தரபலவா ரியந்தரபலவா துரபலவலவா. கவனிங்க, தயவு செஞ்சு கவனிங்க. பைபிளில் சொல்லியிருக்கிற 1வது வஸ்திரம் ஆவிக்குரிய ஆயுதம் என்ன? ஸ்பிரிச்சுவல் வெப்பன்ஸ். ஒரு சோத்திரம்தான் சொல்லக்கு பலன் இருந்தாலும் அதை சொல்லணும். எனக்கு கை தட்ட முடியல பாஸ்டர், 1-2 தடவை தான் கை தட்ட முடியுதுன்னு சொன்னாலும் தட்டணும். அது ஒரு ஆயுதம். எனக்கு ரொம்ப நேரம் ஜபிக்க முடியல, 5 நிமிஷம் தான் முழங்கால நிற்க முடியுது பாஸ்டர். அந்த 5 நிமிஷம் முழங்கால நிற்கணும். அது ஒரு ஆயுதம். எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப பெரிய அளவில் படணும்னு ஆசை உண்டு பாஸ்டர். என்னால் முடியல, ஏதோ கொஞ்சம் செய்கிறேன். அதை செய்யணும். அதுதான் உன் ஆயுதம். ரெண்டு, சத்தியம் என்னும் வஸ்திரம். 3, பரிசுத்தம் என்னும் வஸ்திரம். 4, டிஸ்பிளேயில் போடுங்க. நீங்கள் பைபிளில் வாசிக்க வேண்டான்னு டிஸ்பிளேயில் பாருங்கள். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் வாசிக்க வேண்டாம், டிஸ்பிளேயில் பார்த்தா போதும். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். 8வது வசனம். என்ன பயங்கரம் இல்லையா? ஒரு செகண்ட் அந்த வசனத்தில் நீங்கள் நில்லுங்க. அந்த அந்த மூடப்பட்ட ஆளை யோசிக்காதுங்க, மூடப்பட்ட ஆளை யோசிக்காதுங்க, மூடின ஆளை யோசிங்க.
நான் இப்போ என் ஷர்ட்டை கலத்தி இன்னொரு ஆளுக்கு தந்தா நான் எப்படி போகணும்? சும்மா பேசுங்க, எப்படி போகணும்? ஷர்ட் இல்லாதானே போகணும். 4 பேர் என்கிட்ட ஷர்ட் இல்லையான்னு கேட்டால் நான் எல்லார்ட்டையும் சொல்ல முடியுமா? இன்னாரு கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா? இனி கேவலப்பட போறது யாரு? நான். உண்மையிலே கேவலப்பட வேண்டியது யாரு? ஏழாவது வசனத்தில் வஸ்திரம் இல்லாதிருந்த அந்த பெண் பிள்ளையாக்கு கேவலப்பட வேண்டியது. ஆனா பக்கத்தில் வந்தார் இல்லையா, அதை போட வேண்டாம்ப்பா, அடுத்த போடுங்க. ஆனா பக்கத்தில் வந்தார் இல்லையா, அவரை போல அன்பானவர் உலகத்தில் இல்லை. அவர் இச்சையோட பார்க்காம அன்போட பார்த்தாரா? அன்போட பார்த்தப்ப அவர் சொன்னாரு, உன் நிர்வாணத்தை இனி உலகத்தில் யாரு காணாதபடிக்கு கல்வாரி அன்பின் வஸ்திரத்தினால நான் ஒன்ன மூடுகிறேன். ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்துங்க, வலது கையை உயர்த்துங்க. என்ன பயங்கரம் இல்லையா, என்ன பயங்கரம் இல்லையா? அவர் தரித்திரரானார் என்னை ஆசீர்வதிக்கும்படி அத்தனை பேர் நன்றி சொல்லணும். அவர் கேவலப்பட்டார் நான் நல்லா இருக்கும்படி. அவர் நிர்வாணமானார் நான் உடுத்துவிக்கப்படும்படி. அவருடைய வஸ்திரத்தின் மேல் பங்கு போட்டார்கள். என்னையோ அவருடைய அன்பினால மூடி வைத்திருக்கிறார். நெஞ்சில ஈரம் உள்ளவங்க எல்லாம் கை உயர்த்தி ஒரு துள்ளி கண்ணீர் விட்டு தெய்வத்துக்கு நன்றி செலுத்துங்க, தெய்வத்துக்கு நன்றி செலுத்துங்க. நீ மூடிக்கொள்ளும்படி தேவன் தந்தார்லிய வீடு, அது தெய்வத்தினுடைய அன்பு. நீ சஞ்சரிக்கும்படி தெய்வம் தந்தார்லிய வாகனம், அது தெய்வத்தினுடைய அன்பு. உன் மடியில படுத்து கிடக்க ஆண்டவர் தந்தார்லிய பிள்ளை, அது தெய்வத்தினுடைய அன்பு. ஏற்ற நேரத்தில் உனக்கு கிடைச்சில்லைய குடும்ப வாழ்க்கை, அது தெய்வத்தினுடைய அன்பு. அவர் அவமானப்பட்டாலும் பரவாயில்லை, என் பிள்ளை அவமானப்படக்கூடாது என்பதில் கவனமாயிருந்த ஒரு கர்த்தர் இல்லையா? இவ்வளவுதான உங்க அன்பு, இவ்வளவுதான உங்க அன்பு, இவ்வளவுதான தெய்வத்தின் மேல உள்ள பாசம். அவர் அவமானப்பட்டு இத கேட்கிற சகோதரன், இன்னைக்கு ராத்திரி தெய்வத்தை துதி. ஊடாக தூரமா காரமா அத்தனை பேரும் கை தட்டணும், அத்தனை பேரும் வாய திறக்கணும். பொல்லாத வல்லமைகள் விழுகிறது, அந்தகார வல்லமைகள் விழுகிறது. கர்த்தர் தமது ஜனத்தை மூடுகிறார். ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க. இருக்கிறத உருவி எடுக்கிற உலகம் அதுதானே, இருக்கிறதையே உருவி எடுக்கிற உலகம். அவர் என்ன சொல்றாரு? நீ யாருன்னு நான் பார்த்துட்டேன், நீ யாருன்னு நான் பார்த்துட்டேன். உன் பிரச்சனை என்ன, உன் பலவீனம் என்ன, உன் தப்பு என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா இனி ஒரு ஆள் அறியக்கூடாது. அதனால நான் என்ன பண்றேன், என் போர்வையால் உன்னை மூடுகிறேன். இந்த கூடாரத்தில் வந்திருக்கிற பல குடும்பங்கள் அவமானப்படாம தப்புனது தேவ அன்பு மூடி இருந்ததுனால. எத்தனை பேருக்கு புரிஞ்சு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் அல்லது கையை உயர்த்தி வெட்கப்படாம நன்றி செலுத்துங்க, வெட்கப்படாம நன்றி செலுத்துங்க. வெட்கப்படாதுங்க, வெட்கப்படாதுங்க, வெட்கப்படாதுங்க. இப்ப வெட்கப்பட நேரம் இல்லை. கை உயர்த்தணும், வாயை திறக்கணும், ஆவியில நிரம்பணும். நான் உன் அருகில கடந்து வந்தேன். நான் ஒரு இதுல கடந்து வந்தப்போ நான் கண்டேன் உன் நிலைமை என்னன்னு நான் கண்டேன், ஓ தப்பு என்னன்னு நான் கண்டேன், ஓ பிரச்சனை என்னன்னு நான் கண்டேன். ஆனா நான் வேற யார்கிட்டையும் சொல்லல. இனி யாரு காணக்கூடாதுன்னு சொல்லி என் அன்பின் வஸ்திரத்தால் உன்னை மூடினேன், உன்னை மூடினேன். சத்துரு பார்த்திடக்கூடாது. பார்த்தீங்களா,
கேவலப்படுத்துகிற ஆட்கள் கையில் போய் மாட்டிடக்கூடாது பார்த்தீங்களா? அதனால் கவனமாக இருந்தார். கவனமாக இருந்துட்டு சொன்னார், நான் அருகில் வந்தேன், நான் கண்டுட்டு என் போர்வையால் உன்னை மூடினேன். இந்த அன்புக்கு விரோதமாக செயல்பட்டாத என்ன சொல்லலையா? நீங்க சொல்லுங்க, இந்த அன்புக்கு விரோதமாக செயல்பட்டா என்ன சொல்லகு? என்னை 100% அறிந்தவர் என்னை மூடி வைத்திருக்கிறார் இல்லையா? He knows my in and out all the 100%, but still he covers. 100% உள்ளபடி உள்ளதை என்னை அறிகிறவர் தம்முடைய அன்பினால் என்னை மூடி பாதுகாக்கிறார். ஏன்னா சத்துருவின் கையில் நான் சிக்கிவிடக் கூடாது. வஸ்திரம் மேல விழுந்து இல்லையா, அதுக்கப்புறம் என்னோட பதவி என்ன தெரியுமா? நீ என்னுடையவள். கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தேசத்தின், நான் சொல்றேன், தேசத்தின் எந்த அந்தகார வல்லமையும் உங்க மேல சொந்தம் கொண்டாட முடியாது. தேசத்தின் எந்த அசுத்தாவியும் உங்க மேல சொந்தம் கொண்டாட முடியாது. எந்த இருளும் உங்க மேல சொந்தம் கொண்டாட முடியாது. எதுவும் வலுக்கட்டாயமாய் உங்க மேல பலவந்தம் பண்ண முடியாது. ஏன்னா நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். கை தட்டி உண்மைதான் சொல்றவங்க எல்லாம் வலது கையை உயர்த்தி பிடிங்க. உண்மைதான் இல்ல? வலது கையை உயர்த்தி பிடிங்க. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நல்ல வாயை திறந்து நன்றி சொல்லுங்க. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். சொல்லுங்க, எங்கோ நான் வாழ்ந்தேன், நேசர் தேடி வந்தேன், கஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே, நெஞ்சார அணைத்து பயங்கர தேவ பிரசன்னம் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நன்றி உமக்கு அப்பான்னு கூப்பிடுங்க. ஐயா நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே. எவ்வளவு பெரிய அன்பு நம்ம மேல காட்டியிருக்கார் இல்லையா? ஒரு சின்ன காரியம் கிடைச்சாலே எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி கொல்லுகிற உலகத்தில் என் நிலைமையை மொத்தமாய் அறிந்தவர் என் பக்கத்தில் வந்து தம்முடைய அன்பினால் என்னை மூடியிருக்கிறார்னு சொன்னால், இதை விட பெருசு இந்த உலகத்தில் என்ன வேணும் இல்லையா? இதை விட பெருசு இந்த உலகத்தில் என்ன வேணும் இல்லையா? என்னை பற்றி மொத்தமாக அவருக்கு தெரியும், ஆனால் வேற யாரும் அறியக்கூடாது என்பதில் அவர் கவனமாக இருக்கிறார். ஏன்னா அவர் அன்புள்ள தகப்பன். அவர் சொல்றாரு, நீ என்னுடையது. இனி இந்த தேசத்துல ஒரு பொல்லாத ஆவி உன்னை கை காட்டி நீ யாருன்னு எனக்கு தெரியும்னு சவால் விட முடியாது. ஏன்னா நீ கர்த்தருடையது. இனி தேசத்துல ஒரு மனுஷன் சவால் விட முடியாது. ஏன்னா நீ கர்த்தருடையது. அவர் சொல்ற
ரட்சிப்பையோ சத்தியத்தையோ தேவ அன்பையோ பரிசுத்தத்தையோ நாம் இழந்தா நாம் ஆட்டோமேட்டிக்கலி யார் ஆகிறோம்? நிர்வாணிகள் ஆகிறோம். அடுத்த வஸ்திரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3வது வசனம். எது வஸ்திரம்? எது? துதி. எவ்வளவு துதிக்க முடியுமோ அவ்வளவு என்ன செய்யணும்? துதிக்கணும். எவ்வளவு தெய்வத்தை மகிமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு தெய்வத்தை மகிமைப்படுத்தணும். வசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குறீங்களோ அவ்வளவு நேரம் துதிக்கிறதுக்கும் ஒதுக்கணும். ஏன்னா துதி என்னை மூடிக்கொள்ளும்படி ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு வஸ்திரம். என்னை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பலம் இல்லையா? இருக்கிற பலத்தோட துதிக்கணும். ஆரோக்கியம் இல்லையா? இருக்கிற ஆரோக்கியத்தோட துதிக்கணும். உடம்பு மொத்தம் பிரச்சனையா? இருக்கிறதுக்காக துதிக்கணும். உயிர் இருக்கு இல்லையா? அதுக்காக துதிக்கணும். கண்ணை மூடி கை உயர்த்தி ஒன்று கர்த்தரை துதிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கையை உயர்த்துங்க. நன்மைகளை சொல்லி சொல்லி துதியுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களாலும் உன்னை முடிசூட்டுகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் தமது வழியை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். நீங்க விஐபியா இருக்கணும். கண்டிப்பா விஐபியா இருக்கணும். சர்ச் வாசலுக்கு வெளியே நீங்கள் எப்படி இருக்கணும்? விஐபியாக இருக்கணும். ஆனால் சர்ச் வாசலுக்குள்ளே வந்துட்டா தேவ பிள்ளையாக இருக்கணும். அல்லேலூயா. எவ்வளோ உங்களை கனமாக பெருசாக காட்ட முடியுமோ அதெல்லாம் வெளியே. நீங்கள் பெரிய விஐபியோ பெரிய ஆளோ அதெல்லாம் வெளியே. இதுக்குள்ளே வந்துட்டா இங்கே இருக்கிற எல்லாரும் ஒன்று போல துதிக்கிறவர்கள். ஒரு ஆள் 100% துதிக்கிற ஆள், ஒரு ஆள் 85% துதிக்கிற ஆள், ஒரு ஆள் கண்ணை தக்காளி மாதிரி உருட்டிட்டு இருக்கிற ஆள். அப்படியெல்லாம் இல்லை. ஃபுல் இன்வால்மெண்ட். நாம் எல்லாம் துதிக்கிறது யாரு? ஒருவரை. அவர் யாரு? துதியில வாசம் பண்ணுகிறவர். அவர் யாரு? துதிக்கு பாத்திரர். அவர் யாரு? துதிக்கு பயப்படுகிறவர். அவர் யாரு? துதியில இறங்கி வருகிறவர். ஆமென். ஒவ்வொன்றா சொல்லுங்க. ஆவிக்குரிய வஸ்திரங்களை. 1 ஆவிக்குரிய ஆயுதம். 2 சத்தியம் என்னும் வஸ்திரம். 3 பரிசுத்தம் என்னும் வஸ்திரம். 4 தேவ அன்பு சொன்னேன் இல்லையா? தேவ அன்பு என்னும் வஸ்திரம். அடுத்தது துதி என்னும் வஸ்திரம். அடுத்தது நான் ஒன்று கூட சொல்லிட்டு முடிக்கிறேனே.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். கடைசியில பாருங்க, மகிமை. என்ன மகிமை? எந்த தேசத்தில் அவமானப்பட்டீங்களோ அந்த தேசத்தில் வீடை விட்டுட்டு ஓடப்படாது. அந்த தேசத்தில் மகிமையா இருக்கணும். எந்த தேசத்தில் பைபிள் கையில் எடுத்ததற்காக கெட்ட வார்த்தை பேசிச்சிருமோ அதே தேசத்தில் மகிமையா நடக்கணும். ஏன்னா கலீலிய கடல்ல முங்கின பேதுருவை கப்பர்நகூமில கொண்டு பொக்கல்ல ஆண்டவர் முங்கின அதே இடத்துல அதே ஆட்களுக்கு கண்ணு காண எல்லாருக்கும் முன்ன வச்சு தூக்கி மகிமைப்படுத்தணும். உண்மையானால் எந்த இடத்துல விழுந்தாயோ, எந்த இடத்துல இழந்தாயோ, எந்த இடத்துல அவமானப்பட்டாயோ அதே இடத்துல தூக்கி விடுகிறார். எங்கேயாக்கும் ஆதாம் ஏவாளுக்கு பிரச்சனை ஆனதுன்னு, ஆதாம் ஏவாள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள்னு சொல்லியிருக்கு இல்லையா? எப்படி அதுக்கு முன்ன நிர்வாணிகள் அறியல, அதுக்கு முன்ன அவர்களை சுற்றி இருந்தது மகிமை. அவர்களை சுற்றி இருந்தது மகிமை. மகிமை போச்சு, தப்பு செஞ்சாங்க, மகிமை போச்சு. ஒருவேளை நம்ம தப்பு செய்யும்போ ஐயோ தப்பு செஞ்ச ஒன்றும் நடக்கலையேன்னு நினைக்கக்கூடாது. வால்டேஜ் குறைஞ்சிட்டே வருது. யார்கிட்ட சொல்ல இல்லையா? ஆட்டோமேட்டிக்கலி சார்ஜ் இறங்கிட்டே வருது. ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணினப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணது போல ஆகிப்போச்சு. மகிமை மொத்தமா விலகிச்சு. அதனாலே ஆகும் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. எப்படி உண்டாக்கினார்? தம்மை போல உண்டாக்கினார். தாம் எப்படி? 102ஆம் சங்கீதம் 4வது வசனம், ஒளியை வஸ்திரமாய் தரித்திருக்கிறார். அந்த ஒளியை வஸ்திரமாய் மூடி அவர்களை வஸ்திரமாக தரித்திருக்கிறார். தம்மை போல மனுஷனை உண்டாக்கினார். அப்படின்னா அந்த ஒளியின் வஸ்திரத்தை அவர்கள் கொடுத்து உண்டாக்கினார். தப்பு செஞ்சாங்களா? தப்பு செஞ்ச உடனே கரண்டு போன மாதிரி ஆயிப்போச்சு. தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து என்னெல்லாம் பண்றான் இல்லையா சாத்தான்? எப்படியாவது நீங்க மகிமை இழக்கணும்னு சொல்லி என்னெல்லாம் பண்ணி பார்க்குறான் இல்லையா? யாரையெல்லாம் கைக்கூலி கொண்டு வச்சு சத்துருவங்க மகிமையை இழுக்க பார்க்குறான் இல்லையா? ஆனா கர்த்தரோ மகிமையினால் மூடுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, கிருபையிலிருந்து மெதுவா 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 சொல்லுங்க, கிருபையிலிருந்து மகிமைக்கு நேராய். சொல்லுங்க, கிருபையிலிருந்து மகிமைக்கு நேராய். இந்த ராத்திரி எத்தனை பேர் விரும்புறீங்க ஒரு பலத்த மகிமை இந்த கூடாரத்தில் இறங்கணும்? எத்தனை பேர் விரும்புறீங்க? அவங்க மட்டும் கை உயர்த்தி காட்டுங்க. அவங்க மட்டும் கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. என் குடும்பத்தை மகிமையினால் மூடணும், என் வீட்டை மகிமையினால் மூடணும், என் பிள்ளைகளை மகிமையினால் விரும்புகிறவங்க கண்ணை மூடி ஜபிக்க தொடங்குங்க. கண்ணை மூடி ஜபிக்க தொடங்க. கண்ணை மூடி ஜபிக்க தொடங்க. இழந்து போன மகிமையை திரும்ப தர போறாரு. இழந்து போன மகிமையின் வஸ்திரம் இப்பொழுது உங்களை மூடப்போகுது. அத்தனை பேரும் கண்ணை மூடி வாயை திறந்து ஆவியில் போராடுங்க. ஆவியில் போராடுங்க. கிருபை பெற்ற தேவ பிள்ளைகள் ஆவியில் போராடுங்க. ராந்தல் கபா ரக துரபலப கந்தல் கபரபலப சந்தர பலபரபலபா ரியந்தர பலப துரபலபரபலப கந்தல் கபரபலபரபலபா ரீபலபரபலப சந்தர பலபரபலப சந்தர பலபரபலபா. இந்த சத்தம் போதாது, இந்த சத்தம் போதாது, இந்த சத்தம் போதாது. சத்தம் உயர்த்தணும், வாயை திறக்கணும். தேவ சபை கிருபையிலிருந்து மகிமைக்கு நேராய்